சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் வைத்திருக்கும் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய தகவல் இது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு போட்டியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து வருகிறார். இந்நிலையில் திமுக அதிமுக இரு தரப்பிலும் எந்த மாதிரியான வாக்குறுதிகள் இடம்பெறப் போகிறது என்பதுதான் தற்போது பெரிய கேள்வியாக உள்ளது. குறிப்பாக திமுக கடந்த 2021 தேர்தலில் அறிவித்த 150க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகள் இன்னும் முழுமையாக நிறைவேறாத நிலையில் அதே வாக்குறுதிகளை இந்த முறையும் மீண்டும் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க திட்டமுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக அளித்த முக்கிய வாக்குறுதிகள் என்னவென்றால், நீட் தேர்வு ரத்து, 100 ரூபாய்க்கு எரிவாயு சிலிண்டர், மாதம் ஒரு முறை டாஸ்மாக் கடைகள், சம வேலைக்கு சம ஊதியம், அனைவருக்கும் வீடு, கல்விக்கடன் தள்ளுபடி, இந்த சமூக நலத்திட்டங்களும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இந்த முறையும் திமுக அறிவிப்பு வெளியிடுமா என்ற கேள்வி மக்களிடையே மத்தியில் எழுந்துள்ளது. கடந்த 2021 தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 5 சவரன் வரை உள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து சுமார் 6000 கோடி ரூபாய் அரசின் நிதிச்சுமையை ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் இந்த முறையும் அதே போன்ற அதிரடி அறிவிப்பு வெளியாகும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்களின் விவரங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய நகைக்கடன்கள் அனைத்து தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். மேலும் பெண்களை கவரும் வகையில் ஆண்டுதோறும் தீபாவளிக்கு இலவச சேலை வேட்டி, பெண்களுக்கு உள்ள கட்டணமில்லா பேருந்து வசதி போலவே ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி என்ற புதிய அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்புகள் கூட்டத்தில் பெரும் கைத்தட்டலை பெற்றது. இனி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.